ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அதை முடிச்சிடலாம். என்ன இன்னைக்கு மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் காரக்குழம்பு இல்லை புளிக்குழம்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு சேர்த்த பூசணிக்காய் கூட்டு, கேரட் பொரியல், இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சமையல். ஸோ சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புழுங்கல் அரிசியை முன்னாடியே ஊற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் குக்கரில் சாதத்தை ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த டிஷ்ஷஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கலாம். எப்பொழுதுமே இந்த காரக்குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி விட்ட இந்த மாதிரி ஒரு பாசிப்பருப்பு கூட்டு இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஒரு ப்ரோட்டீனோட நாளையோட ப்ரோட்டீனோட விஷயமும் நமக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடை வச்சுட்டு இந்த காய்கறி எல்லாமே கத்திரிக்காவை ஃபைனலாக நறுக்கிக்கலாம். ஏன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். மற்றபடி பூசணிக்காய், கேரட்டு அது எல்லாத்தையுமே நறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காயும் தக்காளியும் நறுக்கி வச்சாச்சு கூட்டுக்கு. இப்போ என்ன பண்ணிடுறேன், இதை முதல்ல நம்ம பாசிப்பருப்போடு சேர்த்து போட்டுடலாம். பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா களைஞ்சிட்டு நார்மலாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இங்கே சாப்பாடு ஆஃப் பண்ணியாச்சு. தானாகவே அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பருப்போடு சேர்த்து நறுக்கி வச்சுருந்த பூசணிக்காய், தக்காளி, ஆக்சுவலாக இந்த கூட்டில் நம்ம நிறைய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக அரைச்சி விடும்போது வரமிளகா சேர்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு, இது வேகும் போதே சாம்பார் பொடி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு, பச்சை மிளகா சேர்த்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று தான். அந்த காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா, வரமிளகா, சாம்பார் பொடி, மிளகு அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வேறு வேறையாக இருக்கும். அந்த டோட்டலாகவே அந்த டிஷ்ஷே வேறு மாதிரி தெரியும். ஸோ நான் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் வரமிளகா தான் அரைச்சி விட போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பிடிச்சது அதுதான். ஸோ இப்போ இங்கே இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். புதுசாக பார்க்குறது, அதே மாதிரி புதுசாக இப்போ தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு போட்டு, காய் போட்டு, தக்காளி போட்டு, லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு விசில் விட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணோன்னா கரெக்டாக வந்திருக்கும். இது கூட நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா பருப்பு கரெக்டாக வேகாது. அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதை நீட்டாக தோலை சீவிட்டு சின்ன சின்ன பிட்டாக போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், ஓரளவுக்கு குட்டி குட்டியாக போட்டுட்டு நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட்டு தேவையான அளவுக்கு சவுண்டு விட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வானலியில் கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். சின்ன கடுகு. எப்படி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி தாளிக்கிறேன். டோட்டலாக எல்லாமே வெடிச்சிருச்சு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரவி இருக்குது. ஸோ இது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பீஸாக நறுக்கியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை அதை சேர்த்துக்குவோம். ஒரு 3/4 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம், பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் போட்ட கூட்டு இருக்கிறதுனால கேரட் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காரம் கூடுதலாக வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேரட்டை சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டு இறக்கிக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு அல்லது காரக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், இந்த இன்னொரு வெங்காயம் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி நல்லா பொடியாக வதக்கிக்கிற மாதிரி நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா நிறைய முழுசாக வெங்காயமோ பூண்டோ போட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நம்ம வதக்கி அரைச்சிட்டோன்னு வைங்களேன், ஈஸியாக போயிடும். குழம்பு நல்லா நமக்கு கிரேவியாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நறுக்கிட்டு பார்க்கலாம். கேரட்டை மேக்ஸிமம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தானாகவே ப்ரெஷர் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக பதமாக வந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, நெத்தாவும் இல்லை. காய்கறி நம்ம அந்த பூசணிக்காவோட இதுவும் தெரியுது. தண்ணி அளவாக ஊற்றணும் பூசணிக்காய் கூட்டு செய்யும்போது, இல்லாட்டி ரொம்ப நீர் காயிடும். இதுக்கு இப்போ தேங்காய், வரமிளகா, ஜீரகம் அதை அரைச்சி இதில் போட்டு
உப்பு போட்டு கொதிக்க விட்டு தாளித்தோம் அப்படின்னா கூட்டு முடிஞ்சுது. இந்த பக்கம் நான் வந்து காரக்குழம்புக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 தக்காளி. பூண்டையுமே நான் வந்து முழுசாக போடலை, எல்லாத்தையுமே வதக்கி தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே வதக்கியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கம்ப்ளீட்டாக நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருவோம். இங்கே வந்து கேரட் பொரியல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. கூட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரமிளகா, தேங்காய், ஜீரகம் அரைச்சி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இது வந்து எப்போதுமே நம்ம ஃப்ரெஷ்ஷான கூட்டு அப்படின்னா கூட நம்ம வந்து லைட்டாக ஒரு சூடு கட்டினா போகிறோம். பட் இதை நம்ம லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொதி விட்டால் மட்டும்தான் இது வந்து நல்லாயிருக்கும், மத்தியானத்துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து கடைசியாக ஃபைனலாக தாளிச்சுட்டு கூட்டை வந்து முடிச்சிடலாம். இதை வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் கூட அந்த ரெடியாக வச்சதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கத்திரிக்காவை நறுக்கிக்கலாம். எப்போ நம்ம வதக்க போகிறோமோ அந்த செகண்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், அந்த செகண்ட் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து இதை நறுக்கி ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடிக்குது. கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தய வாசனை நல்லாயிருக்கும், அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் நல்லா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம், வாசனை நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம், கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்து மஞ்சப்பொடி சேர்த்து வதக்குவோம். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு வேகம் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி பொடி, தனியா பொடி, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா அதோட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதையும் சேர்த்துடலாம். நம்ம வந்து வதக்கி வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் வந்து சேர்த்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா திக்கான குழம்பாக இருக்கும். எண்ணெயும் வந்து இதுக்கு கம்மியாக தான் செலவழியும். இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி இதில் விட்டுக்கலாம். இந்த பொடியினுடைய பச்சை வாசனை போக அது கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் to 6-7 மினிட்ஸ் கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவு பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு பார்த்துக்கலாம். இன்கேஸ் தக்காளி புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து புளி தண்ணியும் விட்டுக்கலாம், அது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. சமையல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா அந்த பொடியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து தோசை, சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்க கூட நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கிரேவி மட்டும் தானே, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே. அந்த பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் எடுத்து பொரிக்கலாம் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருக்க சின்ன பசங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ ரைஸு, கேரட் பொரியல், பூசணிக்காய், பாசிப்பருப்பு, தேங்காய் சேர்த்த கூட்டு. இதை செய்கிறதுக்கு நாங்கள் 45 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியான, ஹெல்த்தியான, சுவையான ஒரு மெனு இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.